This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. முந்தா நேற்று ரிசல்ட் நமக்கு 430 அடித்தாங்க. சரிங்களா, நாம் கொடுத்த நம்பர் 432ங்க. நேற்று பாருங்கள் 649 ரிசல்ட்டு 640ன்னு கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? பட் 69 அருமையாக ஹிட் ஆச்சு. இவ்வளோ நம்பர் நீ கொடுக்குற, இதில் ஹிட் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, நான் மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் இந்த 4 நம்பர் தான் கொடுத்தேன். 69 96 74 47 74 நீங்கள் ஹிட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 69 ஹிட் ஆகிடுச்சு. 64 ஜஸ்ட் மிஸ் 74 போயிடுச்சு. 64 நேற்று கொடுத்துருந்தோம் அப்படின்னா டபுள் ஹிட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறது. அப்படின்னா இதில் 12 நம்பர் இருக்குங்க. இதில் எண்ணி பாருங்கள் 12 நம்பர் இருக்கும். ஆனால் மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் 4 நம்பர் தான் கொடுத்தேன், மார்க் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள், 969 மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர், 419 மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர், இந்த 3 நம்பர் தான் மெம்பர்ஷிப் கொடுத்தேன். புரியுதுங்களா? அப்போ 969 பவர் பண்ணி பாருங்களேன் 649, 419 பவர் பண்ணி பாருங்களேன், புரியுதுங்களா? 649, 914 பவர் பண்ணி பாருங்களேன் 649 வருங்க. புரியுதுங்களா? அப்படி தான் மிஸ் ஆகி போச்சு. பட் இருந்தாலும் 69 மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக ஹிட் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ மெம்பர்ஷிப் பாருங்கள், இதில் 10 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 8 9 நாள் 3 நம்பர் இருக்கும். நான் மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர் 4 நம்பர் தான் கொடுத்தேன். அதில் 3 நம்பர் இந்த செட்டு மட்டும் 969 410 மட்டும் 3 நம்பர் ஜஸ்ட் பவர் தாங்க மிஸ் ஆகி போச்சு. டியருமே அருமையான லைன், உங்களுக்கு தெரியும். முந்தானத்தை டியர் வின்னிங் கொடுத்தேன், ஃபுல் வின்னிங் கொடுத்தேன். ரைட்டுங்களா? சூப்பராக நான் பாக்ஸ்லாம் கொடுக்கல, ஒரே நம்பர் தான் கொடுத்து அருமையான வின்னிங் கொடுத்த முந்தானத்து. ஸோ டியரும் நல்லா ப்ளே பண்ணுறாங்களா, ஜாயின் பண்ணிக்கங்க. லெவல் 3 லெவல் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு டியர் ஷோ வந்துடும், 3 ஷோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ கேரளா அருமையான லைனாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன் சூப்பரான லைனாக வந்துட்டுருக்கு, நல்ல கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி. இந்த 2 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஸோ கவனமாக கவனிங்க. உங்களுக்கு தெரியும் என்னோட போர்ஷனல் கால்குலேஷனுமே வந்தால் மட்டும்தான் இதை கொடுப்பேன். அதனால தான் நம்ம இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனை கவனிங்க. இப்போது 4 நாள் ரிசல்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன், பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ 888ன்னு சொல்லிட்டு நமக்கு 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சுங்க இல்லைங்களா? 3 8 வந்துச்சு. அப்போ இந்த பாக்ஸில் கம்பேர் பண்ணி பாருங்கள். 888க்கு இங்கே என்ன இருக்கும்? 883 அப்படியே ஃபுல் பவர் இருக்குங்க. ஃபஸ்ட் டே ஃபுல் பவர் இருக்கும், 3 நம்பருமே ஹிட்டு. புரியுதுங்களா? 2வது நாள் 834 ரிசல்ட் இருக்குங்க, 834 இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு பிசி கவனிங்க. 2வது நாள் பிசி 34. அப்படின்னா இங்கே என்னங்க இருக்குது? இங்கேயும் 34, இங்கேயும் 34, 2 நாளுமே ஹிட்டு. புரியுதுங்களா? ஸோ 3வது நாள் 430 நமக்கு முந்தினத்து ரிசல்ட் வந்துச்சு. நம்ம 432 கொடுத்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. ஸோ 430ன்னு வந்துச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 074. புரியுதுங்களா? இங்கே என்ன இருக்குது? 074. இங்கே நீங்கள் ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் 470. நான் தானே கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு நான் கொடுத்த நம்பர் 480 கொடுத்துருந்தேன். கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு 4 சைபரும் கொடுத்துருந்தேன், ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 430க்கு இங்கே என்ன இருக்குது? 470. அப்போ இங்கே பாருங்கள் ஏசி இங்கே என்ன இருக்குது? அருமையாக பாஸு. உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு டே பிசி பாஸு, ஃபஸ்ட்டு டே 3 நம்பரும் பாஸு, 2வது நாள் பிசி பாஸு, 3வது நாள் ஏசி பாஸு. அப்போது நேற்று பாருங்கள், நேற்று ரிசல்ட் அடித்தான் 649. புரியுதுங்களா? நாம் என்ன கொடுத்தோம்? 640 கொடுத்தோம். பட் 6 9 கொடுத்தோம். சூப்பராக ஹிட் ஆச்சு இல்லைங்களா? 649. இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள் 929. உங்களுக்கே தெரியும் 649 என்னங்க அர்த்தம்? 9க்கு 6 இல்லைங்களா? சி போலில் ஏ போல் 9க்கு 6, சி போலில் 9 வச்சு பாருங்களேன் 6 9 இங்கேயுமே ஹிட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு பெஸ்ட்டான நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுதான் சூப்பராக ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? 965 தாங்க இருக்குது. அப்போ 965 அப்படிங்கிறப்போ சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்குமே இந்த லைனை வைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று பார்த்த லைன் ரொம்ப லென்த்தாக ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த லைன் பாருங்கள், இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டேஸ் தான் ஆச்சு. ஸோ வைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, என்னோடய போஸ்ட் கால்குலேஷன்லையுமே இந்த 965 வருது. 965 அப்படியே வைப்பான் அப்படின்னா சான்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் ஒரு சான்ஸ் என்ன தெரியுங்களா? சான்ஸ் இருக்குது 415, 514. புரியுதுங்களா? அதே மாதிரி 064. புரியுதுங்களா? 046. இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 965. நாம் இதை கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போமா? இந்த 965 நான் பாருங்கள் இன்னொரு நம்பர் எழுதுகிறேன். இந்த 9 மட்டும் நம்ம 6 திருப்பி 665 எழுதுவோமா? புரியுதுங்களா? 665 எழுதுவோமா? சான்ஸ் இருக்குங்க. அப்போது 665, 695. புரியுதுங்களா?
இந்த மாதிரிலாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா என்னோடய போஸ்ட் கால்குலேஷனுமே இது வருது. இப்போ நம்ம இன்னொரு லைன் பார்ப்போம், அந்த லைனையும் கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு ரெட் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே 2 கம்பேரிஷனை கம்பேர் பண்ணுவோம். அதுபோக நம்மளோட போஸ்ட் கால்குலேஷன்லையுமே கம்பேர் பண்ணி எல்லாத்துலேயும் ஒத்து போனால் மட்டும்தான் அதை நம்பரை நம்ம கொடுப்போம். அப்போ இந்த லைன் பார்க்கலாங்களா? ஸோ இந்த லைன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ பாக்ஸை இங்கே வைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே எதுக்கு வச்சுருக்கேன்னா, நமக்கு ஒரு 888 அடித்தா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 888 அடித்ததுக்கு முன்னாடி 068 ரிசல்ட் வந்துச்சுங்க. 068 நமக்கு வந்து ரிசல்ட்டு. அப்போது இந்த ப்ளூ பாக்ஸில் மட்டும் இங்கே கவனிங்க. இங்கே என்னங்க இருக்குது? 5ஆம் நம்பர் இருக்கும், 9க்கு 6ஆம் நம்பர் இருக்கும். இப்படி தாங்க இனிஷியலாக லைன் ஸ்டார்ட் ஆகும். சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது 068க்கு இங்கே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்த நாள் பார்ப்போமா? அடுத்த நாள் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைக்கிற இந்த பாக்ஸை. இப்போ இங்கே என்னங்க இருக்குது? 378 இருக்குங்க. இப்போ நான் சொல்கிறது ஒன்றுங்க, நீங்கள் கவனிச்சிட்டே வரணும். அந்த ஏசியை நீங்கள் கவனிச்சிட்டே வரணும். ஏசியை ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு கவனிச்சிட்டே வரணும். அப்போது அடுத்த நாள் நமக்கு அடித்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 888 அடித்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? இந்த 3ஆம் நம்பர் 8ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 878. அப்போது இங்கேயுமே நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அடுத்தது மறுபடியும் இந்த லைனை மாற்றுவோம். அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட்டு? 496ங்க இல்லைங்களா? 496. நான் இப்பவும் சொல்கிறேன், மறுபடியும் ஏசியை பாருங்களேன். அடுத்த நாள் நமக்கு என்னங்க ரிசல்ட் தெரியுங்களா? 134 ரிசல்ட்டுங்க. நமக்கு ரிசல்ட்டு 134. மறுபடியும் நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டில் ஏசியை பாருங்கள். 134க்கு 6க்கு 1, சி போர்டில் பாருங்கள் 4. புரியுதுங்களா? அப்படியே இங்கேயுமே ஏசி பாஸு. நான் உங்களை ஏசி தான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஏசி பாருங்கள். அப்போ 134க்கு என்னங்க இருக்குது? 64 இருக்குது. அப்போது 14 வந்துருச்சுங்களா? இங்கேயுமே 2 நம்பர் ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதுக்கு அடுத்தது பாக்ஸை நான் ஒன்றி நவுத்தி வைக்கிறேன். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான்? 430 அடித்தாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பாக்ஸில் பாருங்கள், 430 அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பரும் பாக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். எந்த மாதிரி லைன் வருதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் இனிஷியலாக ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே பில்ட் பண்ணியே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சு முடிப்போம். அதுதான் கான்செப்ட். அப்போ 430 3 நம்பரும் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே. அப்போ முந்தானத்து நமக்கு ரிசல்ட் அடித்தான், 430 அடித்தான். அப்படி பார்க்கும்போது இங்கேயுமே 3 நம்பர் ஹிட்டு. மறுபடியும் நேற்று பாருங்களேன், நேற்று என்னங்க ரிசல்ட்டு பாருங்கள். அப்படியே இந்த லைன் வச்சுருக்கேன். நேற்று என்னங்க ரிசல்ட்டு? 649 இல்லைங்களா? 649 நேற்று ரிசல்ட்டு. இங்கே என்னங்க இருக்குது? 941 இருக்குங்க. ரைட் டு லெஃப்ட் பாருங்களேன். என்னங்க இருக்குது? ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 6 பவர் பண்ணி அப்படியே 649 3 நம்பர் ஹிட்டு 2 நாளாக. புரியுதுங்களா? அதாவது இனிஷியலாக ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகி ஏசி மட்டும் பாஸ் ஆகிட்டு வந்து அப்புறம் என்னாச்சு? அப்படியே 3 நம்பருமே 2 நாளுமே ஹிட் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா? 649 என்ன இருக்குது பாருங்கள், 149 அப்படியே 3 நம்பர் ஹிட் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸை மறுபடியும் ஒரு ஸ்டெப் இறக்கி வைப்போமா? பாருங்கள், இறக்கி வைக்கிறேன். என்னங்க இருக்குது? 999 இருக்குங்க. ஓகேங்களா? 999 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி அந்த லைன் பார்த்தோம்ல, அந்த லைன் என்னங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்கள், 965ன்னு பார்த்தோங்க. ரைட்டுங்களா? அப்போது இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? 999 இருக்குது. நம்ம எழுதுவோமா அந்த நம்பரை? பாருங்கள், 999ன்னு இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது இந்த 9ஆம் நம்பரை ஏதோ 9 6ஆவோ 6 9ஆவோ திருப்பலாம் இல்லைங்களா? அப்போது 99 இந்த 9 6 96 மாற்றலாம். இல்லை அந்த 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் மாற்றலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர் என்ன தெரியுங்களா? நேற்று வந்த மாதிரியே 99 96 பாருங்கள், 69 நான் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 69 96 99 66 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஹையாக இருக்குங்க. புரியுதுங்களா? முந்தினத்து ரிசல்ட் 649 வச்சுட்டான், அதனால் வராதுன்னு நினைக்காதீங்க. எகைன் பாருங்கள், 2 கம்பேரிஷன்லேயுமே வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், ரொம்ப எழுதுகிற பாருங்கள், 644 புரியுதுங்களா? 446 இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வரதுனால தான் நான் இதில் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற நம்பர் இந்த நம்பர்ஸ் தாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சு நம்பர் எடுக்கிறது ரொம்ப சான்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பெஸ்ட்டான லைனாக கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி பெஸ்ட்டான லைன் டெய்லி உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த லைனை வச்சும் என்னோடய போஸ்ட் கால்குலேஷன் வச்சு நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியும் இதில் ஹிட்டிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில்
இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 10-12 நம்பர்ஸ். இவ்வளோ நம்பர்ஸ் போட முடியாது. நேற்றே பார்த்துருப்பீங்க, 4 நம்பர் தான் மெம்பர்ஷிப் எடுத்தேன். இதுலேயுமே 10 ABBCs இருக்குது. ஜஸ்ட்டு 4 நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி 3 நம்பர் பாருங்கள், இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். பட் நான் வந்து பல கால்குலேஷனை பார்த்துட்டு முக்கியமாக 3 to 4 நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் 2 மணி 1:30 to 2 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டியரும் அப்படி தான் 3 ஷோ இருக்குது. டியர் வேணுங்கிறவங்க level 3 level 4 போட்டு கேரளா ப்ளஸ் டியர் ரெண்டுமே வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதோட கணிப்பு. ஸோ தேங்க்யூ.